வணக்கம். அண்டம் எப்படி உருவானது? முதல் மனிதர்கள் எப்படி தோன்றுனாங்க? அவங்களோட முதல் வீடு எப்படி இருந்துச்சு? இந்த பழமையான பிரம்மாண்டமான கதையே நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாருங்கள், கதைக்குள் போகலாம். சரி, நாம இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நாம இப்போ பார்க்குற மரங்கள், பறவைகள், சூரியன், சந்திரன் இது எதுவுமே இல்லாத ஒரு காலம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? இந்த உலகம் எப்படி உருவாச்சு? இது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? பகுதி 1. ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாமும். தொடக்கத்துல பூமி எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? எந்த ஒரு வடிவமும் இல்லாம ரொம்ப இருட்டா ஒரு பெரிய காலியான இருட்டற மாதிரி இருந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான கருப்பு கேன்வாஸ்னு வச்சுக்கலாமே. அந்த வெற்றிடத்துல தான் திடீர்னு வெளிச்சமோ உயிர்களும் நிறைஞ்ச அழகான வானமோ பூமியோ வரையப்பட்டுச்சு. அந்த பெரிய இருட்டறையில நடந்த முதல் மேஜிக் என்ன தெரியுமா? தேவன் ஒளி உண்டாட கடவது அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். ஒரு மிகப்பெரிய சத்தத்தோட அந்த அடர்ந்த இருளை கிழிச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தோட முதல் வெளிச்சம் பிறந்துச்சு. நினைச்சு பார்க்கவே எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்குல்ல? அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா உருவாச்சு. 2 நாட்கள்ல வெளிச்சமும் வானமும் வந்துச்சு. 3வது நாள்ல நிலமும் செடி கொடிகளும் தோன்றுச்சு. தேவன் அதை பார்த்து அது நல்லது அப்படின்னு கண்டார். 4வது நாள்ல வானத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் வந்துச்சு. 5வது நாள்ல பறவைகளும் கடல்ல மீன்களும் படைக்கப்பட்டுச்சு. 6வது நாள்ல விலங்குகளும் முதல் மனிதனும் படைக்கப்பட்டாங்க. தேவன் தாம் படைச்ச எல்லாவற்றையும் பார்த்து அது நல்லது அப்படின்னு கண்டார். இந்த மாபெரும் வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு 7வது நாள்ல அவர் ஓய்வெடுத்தார். பகுதி 2. தோட்டத்திற்கு வருக. இப்போ அந்த பெரிய பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அழகான சின்ன இடத்துக்கு போகலாம். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னார். பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கி அவன் நாசில ஜீவசுவாசத்தை ஊதினார். அப்படி உருவான முதல் மனிதனை பாதுகாப்பான ரொம்ப அழகான ஏதேன் தோட்டத்துல அதை பராமரிக்கிறதுக்காக கொண்டு போய் வைத்தார். இந்த ஏதேன் தோட்டம் ஏதோ ஒரு கற்பனை இடம்லாம் கிடையாதுங்க. அதுக்கு நீர் பாய்ச்ச ஒரு நதி ஓடி அங்கிருந்து 4 நதிகளா பிரிஞ்சுது. பைசான், கீஹோன், ஹிதக்கேல், அப்புறம் ஐப்ராத்து. குறிப்பா இந்த பைசான் நதி ஓடுற இடத்துல ரொம்ப தரமான தங்கம் இருந்துச்சு. இதுல இருந்து ஏதேன் அப்படிங்கிறது உண்மையான புவியியல் அடையாளங்கள் கொண்ட ஒரு நிஜமான இடம்னு நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. திடீர்னு உங்க முன்னாடி விசித்திரமா ஊர்ந்து போற ஒரு புது பிராணி வந்தா அதுக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் பேர் வைக்கணும்னா அது உலகத்தோட மிகப்பெரிய வார்த்தை விளையாட்டு இல்லையா? அந்த பெரிய பொறுப்பு முதல் மனிதனான ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவனும் ஒவ்வொரு பறவைக்கும் விலங்குக்கும் பொறுமையா கரெக்டா பேர் வச்சான். ஆனா இத்தனை மிருகங்களுக்கு மத்தியிலையும் ஆதாமுக்கு ஏத்த ஒரு துணை இல்ல. அவனுக்குன்னு ஒரு நல்ல நண்பர் அங்க இல்ல. அவனோட அந்த தனிமைய போக்க தேவன் ஆதாமுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்தார். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட விலா எலும்புகள்ல ஒன்றை எடுத்து முதல் பெண்ணை உருவாக்கினார். அவளை பார்த்த உடனே ஆதாம் ரொம்ப சந்தோஷமா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னான். பகுதி 3. அந்த ஒரு பெரிய விதி. அவங்க வாழ்ந்த அந்த இடம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா அங்க மீறவே கூடாத ஒரு பெரிய எல்லைக்கோடு இருந்துச்சு. அந்த விதி என்னன்னா, தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் பழங்களையும் நீங்க சுதந்திரமா சாப்பிடலாம். ஆனா தோட்டத்தின் நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறியப்பக்க மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடவே கூடாது. அதை சாப்பிட்டா நீங்க கண்டிப்பா சாவீங்கன்னு தேவன் ரொம்ப தெளிவாவே எச்சரிச்சிருந்தார். ஆனா அங்க ரொம்ப தந்திரமான ஒரு சர்ப்பம் இருந்துச்சு. அது மெதுவா அந்த பொண்ணுகிட்ட வந்து, நீங்க சாகவே சாவதில்ல, இத புசிக்கும் நாள்ல உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்க நன்மை தீமை அறிஞ்சு தேவனை போல ஆவீங்க அப்படின்னு ஆசை காட்டி அவங்க மனசுல ஒரு பெரிய சந்தேகத்தை விதைச்சுது. அந்த பெரிய தப்பு எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா? முதல் படி, சர்ப்பம் பெண்ணை ஏமாத்துச்சு. 2வது, அந்த பழம் பார்க்க ரொம்ப அழகா இருந்ததால அவளும் அதை பறிச்சு சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்தாள். 3வது படி, உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. நாம நிர்வாணமா இருக்கோம்னு உணர்ந்து வெட்டப்பட்டாங்க. அத்தி இலைகளை தச்சு ஆடையா மாட்டிட்டு பயத்துல மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பகுதி 4. சரியான வீட்டமிட்ட வெளியேறுதல். இது ஒரு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க தோட்டத்துல எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்போ பூமி சபிக்கப்பட்டுச்சு. நிலத்துல முட்களும் குறுஞ்செடிகளும் முளைக்கும். வேர்வை சிந்தி கடுமையா உழைச்சுதான் இனிமேல் சாப்பிடணும். கடைசியா எந்த மண்ணுல இருந்து வந்தாங்களோ அதே மண்ணுக்கு திரும்புவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்களா? இத்தனை கடுமையான தண்டனைகள் கொடுத்தாலும் அங்க ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் நடந்துச்சு.
அவங்க அந்த இடத்த விட்டு வெளியேற்றப்படுறதுக்கு முன்னாடி அவங்க வெட்கத்தை போக்க தேவன் தோலினாலான உடைகளை உருவாக்கி அவங்களுக்கு போட்டு விட்டார். அவங்க மேல அவருக்கு இருந்த அக்கறைய இது காட்டுது. ஆனா அவங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் சாப்பிட்டுட்டு என்றென்றும் வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் அவங்கள ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். அவங்க திரும்பவும் அந்த பெர்ஃபெக்டான தோட்டத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தோட்டத்தோட கிழக்கு திசையில கேருபீன்களையும் ஒரு சுழலுகிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அது அந்த ஒற்றை வழிய ரொம்ப கடுமையா பாதுகாத்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, மனிதர்களின் முதல் வீடான அந்த பாதுகாப்பான ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த மனித குலம் இனிமேல் இந்த உலகத்துல எப்படி வாழப் போறாங்க? இதுதான் நம்ம மனித குலத்தோட ஆரம்பம் அப்படின்னா இது ஒட்டுமொத்த மனித வரலாற்றுக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இதை நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி. இதை பத்தி நீங்களும் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு புதிய விளக்கத்தோடு சந்திக்கலாம்.